ஆஃபீஸில் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், ரைட்? இதையும் வேர்ட், எக்ஸல் அண்ட் பிபிடி ஒரு வாட்டி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சின்ன சின்ன ஒர்க் பண்ணோம்னாலும் அது இட் வில் டேக் ஹெல் அ லாட் ஆஃப் டைம். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ டோன்ட் வரி, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ நியூ டூல். என்னென்னா ஏஐ. ஃபர்ஸ்ட் ஏஐ வச்சு வேர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், அப்புறம் ரெஸ்யூம், அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சம்மரி, அப்புறம் கவர் லெட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துட்டு டைப் பண்ணிட்டுருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு அது ஒரு பேராகிராஃபாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் போடணும், சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ஃபில்டர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏஐ டூல்கிட்ட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தா போதும், இட் வில் ஈஸிலி அனலைஸ் பண்ணி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸை உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்துடும். சிமிலர்லி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்க்ராட்சில் இருந்தே ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து ரெடி பண்ணி கொண்டு வரணுன்னே இல்லை, ஜஸ்ட் ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு 6 ஸ்லைட்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட், ஒரு பிபிடி தேவைப்படுது அப்படின்னா ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு 6 ஸ்லைட்ஸை வந்து ஈஸியாக பக்காவாக கொடுத்துரும். நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காமிக்கலான்னு இருக்கேன். எப்படின்னா, இந்த புக்கில் இருக்கிற இந்த பேஜை வந்து நான் வந்து வேர்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டூல் என்னென்னா ChatGPT. அந்த ChatGPTலேயே நான் வந்து கேமரா மூலமாக அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ நீட் திஸ் இன் வேர்ட் ஃபைல். லுக், இங்கே பாருங்கள், ஒரு ஃபைலாகவே அது வந்து கொடுத்துருச்சு. ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் ஆகும். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா லுக், அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வேர்ட் ஃபைல்லையே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து உட்காந்துருந்து டைப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வந்து கொடுத்துருங்க. அந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே அதுவே டெவலப் பண்ணி கொடுத்துரும். சிமிலர்லி ஃபார் எக்ஸல் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஜை நான் வந்து எக்ஸலில் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். லுக், இதையுமே ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸல் ஃபைலில் வந்து டேட்டா வந்து வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு டூ வித் ஏஐ. ஏஐயோட இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி ChatGPT கிட்ட ஒரு ஏஐ பற்றி பிபிடி ஒன்று பண்ண சொல்லியிருந்தேன். லுக், அதுவுமே பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு பிபிடி மாடலில் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோடபுளாகவே வந்துடுச்சு. ஸோ அசிஸ்ட் பண்ண ஏஐயை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டைமை நீங்கள் வந்து ரொம்ப சேவ் பண்ணிக்கோங்க. அதர் தேன் ChatGPT, we have more other tools like Google Gemini, Microsoft Copilot, then Perplexity AI, then Claude. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை இனி வந்து ஏஐ டூல்ஸ் வச்சு மிங்கிள் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ போடுவேன். So stay tuned for the next video. Until then, bye from Shirsh Code.